மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நாட்பட்டு தீராம கிரானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது நம்ம உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படிங்க சரி பண்ணலாம்? ஏன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய இந்த தோல் சம்பந்தமா ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய நபர்கள் கேட்குற விஷயம், மேம் இவ்வளோ வருஷமா இருக்கு, இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன், பட் எதுவும் எடுத்தாலும் அப்போதைக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் குறையுது, திரும்பவும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உணவில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்யறோம், எந்த மாதிரியான உணவு நம்ம சாப்பிட்றோம். கொஞ்ச நாள் நம்ம மெடிசன் எடுக்கும்போது சரியா இருக்கு, திரும்பவும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ நம்மளுடைய உணவு முறைகள்லயோ வாழ்க்கை முறைகள்லயோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த தோல் பிரச்சனையை திரும்ப ட்ரிகர் பண்ற மாதிரி அமையுது. இப்ப தோல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன சொல்றோம், நம்ம வந்து உணவு முறையில அதிகமான புளிப்பு சேர்க்காதீங்க, உப்பு பாதியா குறைச்சிக்கோங்க, நான்வெஜ் வேண்டாம், முக்கியமாக சீ ஃபுட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திடீர்னு ஒரு நாள் சீ ஃபுட் சாப்பிட்றோம்னா அது வந்து தோல் நோயை உண்டாக்கலாம், திரும்ப வந்து அதிகரிக்கலாம். அதாவது பேசிக்கா பார்த்தோம்னா அட்ரிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் தடிப்பு நோய். ஏதாவது ஒண்ணு சாப்பிட்ட உடனே உடல் முழுவதும் அலர்ஜி மாதிரி தடிப்பு தடிப்பா ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய். இது ட்ரை எக்ஸிமா, வெட் எக்ஸிமா. சாதாரணமாக இந்த எக்ஸிமா வந்து ரொம்ப வந்து வேதனையை தரக்கூடியது. கை விரல்கள்ல சிலருக்கு இருக்கும், கட்டை விரல்கள்ல இருக்கும், இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல, இந்த விரல் பகுதியில அதுக்கு மேல் பகுதியில பல வருஷமா அப்படியே கருப்பு நிறத்துல ஒரு படை மாதிரி ஸ்கின் ரொம்ப ரஃப்பா இருக்கும். அரிப்பு வந்து அதுல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஒவ்வொரு கை விரல்களையும் மாறி மாறி இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஸ்பாட் எங்க வரும்னு பார்த்தோம்னா கால்கள்ல, ஆங்கிள் ஜாயிண்ட். நிறைய பேருக்கு இது வந்து இருக்கும். ஆங்கிள் ஜாயிண்ட்ல கால் கொலுசு போடுற இடத்துல வெளிப்பக்கம் ஆங்கிள் ஜாயிண்டோட லேட்டரல் சைட்ல நமக்கு அப்படியே ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீ ஜாயிண்ட்ல மூட்டு, கால் மூட்டுக்கு கீழேயும் நமக்கு வந்து தெரியும், சின்னதா ஒரு டாட் மாதிரி இருந்ததுங்க. இது அப்படியே பெருசாகிட்டே அந்த தொட்டு பார்க்கவே அவ்வளோ ஏதோ பாறையை தொடுற மாதிரி இருக்கு, அவ்வளோ ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீராத தோல் நோய்கள் வருவதற்கு ஒரு காரணம் யார் யாருக்கெல்லாம் வரலாம்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்ப்பவர்கள். ஏன் சொல்றோம்னா, சரியா தண்ணி குடிக்காம ஏசி அறைகள்லயே உட்கார்ந்துட்டே வேலை பார்க்குறோம் அப்படின்னா பாடியில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஃப்ளூயிட்ஸ் குறையும் போது என்னன்னா தோள்கள்ல இந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு ஆட்டோஇம்யூன் கண்டிஷனா இந்த சோரியாசிஸோ இல்ல எக்ஸிமா இது வந்து நமக்கு ஏற்படலாம். கரப்பான் பிரச்சனையும் ஏற்படலாம். இல்ல அதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தேமல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ரவுண்டா அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து லைட்டா ஒரு காப்பர் கலர்ல நமக்கு தெரியும். தேமல் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷன் சரியாகணும்னா நம்ம சில உணவு முறைகள்ல மாற்றம் வந்து கொண்டு வரணும். அதுல முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்னா, நம்ம அசைவ உணவுகளை எடுக்கிறதோ, அதிகமான புளிப்பு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம், எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த மாதிரியாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும். புளியும் சேர்க்காமல் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடணும். குளிக்கக்கூடிய நம்மளுடைய டெய்லி நம்ம குளிக்கிறோம்னா அதுக்கு குளியல் பொடிகளை வந்து பயன்படுத்தலாம். வாரம் ஒரு முறை பஞ்சமூல கற்ப குளியல் சூரணத்தை பயன்படுத்தலாம். இல்லைன்னா இது வந்து பஞ்சகல்ப குளியல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பயன்படுத்தி குளிக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டோட்டலா வந்து மறைய ஆரம்பிக்கும். பூஞ்சை தொற்று முழுவதுமாக மறைந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்டர்னலா பயன்படுத்தக்கூடிய தைல வகை இருக்கு. அதுதான் நம்ம கிளினிக்ல பல வருஷமாக முக்கியமாக இந்த தோல் பிரச்சனைகள் முழுவதும் குணமாவதற்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா என்னென்ன மூலிகைகள் சேருது, இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது. என்ன வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், எந்த வயதில் இருக்கிறவங்களா இருந்தாலும் உடனே குணமாகணுமா, கிட்டத்தட்ட 5 to 7 நாள், ஒரு வாரத்திலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா திரும்பவும் வருமா, இப்படி தாங்க இந்த மெடிசன் எல்லாம் போட்டிருக்கேன் ஆனா சரியாகிற மாதிரி தெரிஞ்சு திரும்ப வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த அந்த மாதிரி திரும்பவும் இது ஏற்படாமல் இருப்பதற்கு தான் இந்த தைலம். ஏன்னா இதுல சேர்க்கக்கூடிய மூலிகைகள் வந்து பார்த்தோம்னா டோட்டலா அது வந்து எந்த நாள நமக்கு அந்த பிரச்சனை இருக்கோ
முழுவதுமாக அதை சரி செய்யக்கூடியதா இருக்கும். முக்கியமாக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் இதனோட சேர்த்து இன்னொரு மருந்து சாப்பிடணும். அது என்னன்னு நான் சொல்றேன். அப்போ பேசிக்கா இதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா, சிரியானங்கை நல்ல கசப்பு இருக்கக்கூடிய ஒரு மூலிகைங்க. இதனால எந்த பூஞ்சை பறந்து ஓடிடும். எதுவுமே நமக்கு வந்து தொற்றோ இல்ல பூஞ்சை கிருமிகளோ நம்ம தலையில நிறைய பேருக்கு இந்த புழுவெட்டு இருக்கும். ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். அலோபேஷியா ஏரேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே தலையில வந்து கர்ச்சீஃப் போட்டு மூடிக்கிறதோ கேப்போடையே சிலர் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து தலையில என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டங்க சரியாகலன்னு சொல்றீங்களா? கவலையே வேண்டாம். இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்ச நாள்ல அந்த பூஞ்சை தொற்று எல்லாமே மறைந்து புதிய முடிகள் நிச்சயமாக வளரும். அதே மாதிரி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொடை சந்துல வந்து அதிகமான அரிப்பு இருக்கு, கை இடுக்குகள் அரிப்பு இருக்கு, ஃபேமிலியில ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னொருத்தருக்கு வந்துடும். இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நம்ம கிட்ட இருக்காங்க. என் பையனுக்கு இருந்துச்சுங்க, ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான், வீட்டுக்கு வந்தா இது எனக்கு வந்துச்சு, அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பூஞ்சை தொற்று அந்த தொடையிடுக்கு பகுதியில ரொம்ப அரிப்பா இருக்கும், ஸ்வெட் ஆகும்போது ரொம்ப கை வச்சு சொரிஞ்சிட்டே இருக்கணும் போல தெரியறது. இது எல்லாமே இது சரியாக நமக்கு குணமாகணும்னா இந்த ஆயிலை நம்ம எக்ஸ்டர்னலா பயன்படுத்தலாம். அதுல இது சேரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிரியானங்கை. அடுத்ததாக பார்த்தோம்னா வேம்பு, வேப்ப இலைகள் வந்து இதுல இருக்கு. எவ்வளவு கசப்பான மூலிகைகள் பாருங்க. இதுவும் வந்து இதுல சேருது. அதுக்கு அடுத்ததாக என்ன மூலிகை சேருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதிண்டாப்பாலை சேரும். அதுக்கு அடுத்ததாக தும்பை. தும்பையும் வந்து பார்த்தோம்னா நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மூலிகை. ஆடுதிண்டாப்பாலையும் ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னா அம்மான் பச்சரிசி சேருது. அதுக்கு அடுத்ததாக நன்னாரி, நன்னாரி வேர், உலர்ந்த நன்னாரி வேர், வெட்டி வேர், விளாமிச்சி வேர், கருஞ்சீரகம், இது எல்லாமே சேருது. ஸோ இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போறோம், இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மூலிகைகள் எல்லாமே தனியா எடுத்து வச்சுக்கணும். இதனோட முக்கியமாக மிளகு, சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்துக்கணும். இந்த இப்ப நான் சொன்ன இலைகள் எல்லாமே பச்சையா எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த நன்னாரி, வெட்டி வேர், இந்த மூலிகைகள் எல்லாமே பவுடரா எடுத்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற இதோடய சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சிருக்கிற அந்த இலைகளோட சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மிளகு, இது ரெண்டையும் அரைச்சு அதனோட பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ இந்த மொத்த கலவையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பசுவோட கோமியம் இதுல விட போறோம். பசுவோட கோமியம் எவ்வளவு விடணும்னா ஒரு 100 ml அளவுக்கு இதுல விட்டா போதும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதனோட ஒரு 100 ml அளவுக்கு பசு கோமியம். மற்ற மூலிகையெல்லாம் எந்த அளவுங்க எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு போதுமானது. இலைகளா இருந்தாலும் சரி, நான் சொன்ன பொடி வகையாக இருந்தாலும் சரி, 100 கிராம் இருந்தா போதும். இது 100 ml பசு கோமியம் விட்டு கலந்து இரவு முழுவதும் இதை அப்படியே டைட்டா நம்ம மூடி வச்சிடணும். இது மூடி வச்சதுக்கு அப்புறம் காலையில இந்த தைலத்தை நம்ம செய்ய போறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி நேரம் இது அப்படியே இருந்தா போதும். காலையில நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லெண்ணெய், புங்கன் எண்ணெய், இது ரெண்டும் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயும் புங்கன் எண்ணெயும். புங்கன் தைலம் அப்படின்னு ஒரு தனி மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதுவுமே தீராத நோய்கள், தீராத தோல் நோய்களுக்கு மிக சிறந்த மருந்து. புங்கன் எண்ணெய் தனியா நம்ம வாங்கிக்கணும். புங்கன் எண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டும் எடுத்து இந்த நம்ம நைட்டே ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கலவை, மூலிகை கலவை அனைத்தையும் எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா தைலம் மாதிரி காய்ச்சணும். இது கொஞ்சம் நார்மலா நம்ம யூஸ் பண்ற தைலத்தை விட நல்லா திக்கா இருக்கும். நல்லா காய்ச்சி ஒரு தைல பதம் ஒரு 3 hours ஆகும். இது நாங்க காய்ச்சும் போது தனியா தான் நம்ம வந்து காய்ச்சுவோம். ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப அதிகமான ஒரு ஃப்ளேம் வச்சாலும் இது என்ன ஆகும்னா அடியில் அந்த தைலம் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பதமாக தான் இதை வந்து நம்ம காய்ச்சி எடுக்கணும். ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும். இது நல்லா காய்ச்சி வடிகட்டி இந்த எண்ணெயை மட்டும் தனியா எடுக்க போறோம். அவ்வளவுதான். இந்த எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்கின்ல எவ்வளவு நாளா இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றா இருந்தாலும் சரி, காலில் ஏற்படக்கூடிய எக்ஸிமா, சொரிஞ்சிக்கிட்டே இருக்கங்க, அச்சிக்கரியா இருக்கு, தலையில வந்து முடி உதிர்தல் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். அதை தாண்டி தேமல், கருவளையம், ஆக்னி, பிம்பிள்ஸ் இருக்கு, அதனுடைய கரும்புள்ளிகள் இருக்கு அப்படின்னா இந்த தைலத்தோட ஈக்குவல் அமௌண்ட் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு மெடிசன். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தைல முறை.
இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பல வருஷமா நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். தீராத நாட்பட்ட நோய்கள். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் இப்படி இருந்தது மேம், இந்த தைலம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க கொடுத்த மெடிசன் சாப்பிட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தைலம் நிச்சயமா நீங்க வீட்டிலேயே கூட அழகா செஞ்சு நீங்க பயன்படுத்தலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக இதை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.